இவங்க வந்து நாட் ஈவன் ஹாஸ்பிட்டல்ல தாண்டல, கன் ஷாட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் தட் மேன் வந்து கன்னு கொண்டு வந்து கழுத்துல வச்சுட்டாப்ல. ஏன்னா இது மாதிரி இந்த கன் ஷாட் பண்றவங்க, இந்த திருடுறவங்க எல்லாம் வந்து somewhat they will take some drugs. சிஸ்டர், இப்போ வந்து கல்யாணத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க, அவங்களோட கலாச்சாரத்தில் இருக்கிற மாதிரி. இப்போ ஞானஸ்நானம், உறுதி பூசுதல், புது நன்மை, இதெல்லாம் எப்படி இருக்குங்க? அதுவும் நம்மளை போல தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃபாதர். ப்ரிப்பேர் பண்ணி தான் பிள்ளைங்களுக்கு பண்ணுவேன். அங்கே போய் கிளாஸ் கேட்டகிசம் எடுக்கிறோம். இங்கே வந்து சப்ஜெக்ட் இருக்குது, நம்மள மாதிரி இல்லை. அப்படின்னா அதுக்கு கேட்டகிசம் எடுக்கிறதுக்குன்னு மக்களும் அங்கே இருக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க கேட்டகிஸ்ட். அவங்க ட்ரெயின்டு கேட்டகிஸ்ட். பட் நாங்களும் வந்து கேட்டகிசம் எடுக்கிறோம். எவ்ரி சாட்டர்டே நாங்கள் வந்து கேட்டகிசம் எடுக்கிறோம். சாட்டர்டேஸ்ல ஏன்னா நாங்கள் வந்து மற்ற நல்ல பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, அதனால பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. அதனால சாட்டர்டேஸ்ல 2 to 4 நாங்கள் கேட்டகிசம் எடுக்கிறோம். கேட்டகிசம் எடுத்து ப்ரிப்பேர் பண்றோம். ஆக்சுவலா இங்க வந்து குழந்தைக்கு பேப்டிசம்னா ஃபாதர் அண்ட் மதர் வி ப்ரிப்பேர். இங்க மோஸ்ட்லி வந்து சிங்கிள் மதர்ஸ். அதனால வந்து சிலவங்களுக்கு அப்பா இருப்பாங்க, சிலவங்களுக்கு அம்மா மட்டும் தனியா இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேப்டிசம் கொடுப்போம். சர்ச்சில் அதான் ஃபாதர் வந்து அக்செப்ட் பண்ணுவாரு. லாஸ்ட் கொஸ்டின் அவரு கேள்வி கேட்பாரு, அம்மா அப்பாட்ட கேள்வி கேட்பாங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. குழந்தைகள் ஞானஸ்தானம் இருக்குது. குழந்தைகள் ஞானஸ்தானம் இருக்கு, புதுநன்மை உறுதி புஸ்தகம் இருக்கு. புதுநன்மை வந்து ஃபாதர்ஸ் கொடுப்பாங்க, உறுதி புஸ்தகம் வந்து பிஷப் கொடுப்பாரு. அந்த இதுக்கு மட்டும் வருஷத்துல ஒரு முறை இங்க நடக்குது. ஓகே. இது ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன். அவங்க கேட்டகிசம்க்கு அம்மாவையும் அப்பாவையும் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதே போல் அதுக்கப்புறம் புதுநன்மைக்கு உறுதி பூசலுக்கு குழந்தைங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம் இங்கே. அதுக்கு சிஸ்டர், நீங்கள் அந்த தீக்கா அப்படிங்கிற அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒர்க் பண்ணீங்க, அந்த இதில் வந்து உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? ரொம்ப எனக்கு வந்து அங்கே வந்து ஐ ஃபெல்ட் அட் ஹோம். ஓகே. என்னை வந்து அவங்கள ஒருத்தரா என்னை பார்த்தாங்க. அதனால அங்க வந்து நிறைய வந்து எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண வேலை இருந்துச்சு. ஏன்னா வந்து அங்க பார்மசி ப்ராப்பரா கிடையாது, தியேட்டர் ஒரு ப்ராப்பரா கிடையாது. பட் நிறைய எங்களுக்கு வந்து அங்க பணி செய்யணும் அப்படின்ற வேலைகள் இருந்தது. ஆமா, அதனால வந்து 2014 ஆமா 14ல வந்து நான் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் முடிஞ்சு எங்களுக்கு வந்து அப்போ வந்து ஸ்ட்ரைக் இருந்துச்சு. அங்க ஸ்ட்ரைக்குனா வந்து நிறைய மக்கள் வருவாங்க, நிறைய பேஷண்ட்ஸ் வரும், நிறைய சண்டை நடக்கும். இல்ல பேஷண்ட்ஸ் நோயாளிகள் வருவாங்க. அப்ப அந்த சமயத்துல எங்ககிட்ட நிறைய காசு இருந்துச்சு. அந்த சமயத்தெல்லாம் வந்து மொபைல் அப்படி பேங்கிங்லாம் கிடையாது. இப்போ வந்து நிறைய மொபைல் பேங்கிங் இருக்கு. அந்த சமயத்துல வந்து நம்ம பேங்குக்கு தான் பணத்தை எடுத்துட்டு போகணும். அதனால எங்களுக்கு செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருந்ததுனால நாங்க வந்து பணத்தை எல்லாம் வீட்லயே வச்சிருந்தோம். லைக் 1 million அவ்வளவு பணம் வீட்டுல இருந்துச்சு. 1 million shilling. ஆமா, 1 million shilling அப்படி அவ்வளவு பணம் இருந்துச்சு. அப்ப வந்து இட் இஸ் சாட்டர்டே வந்து 1 o'clock வரைக்கும் தான் வந்து பேங்க் இருக்கும். அதனால அடுத்த நாள் வந்து கிறிஸ்மஸ். ஸோ அதனால கிறிஸ்மஸ்க்கு வந்து இங்க வந்து ஒரு கண்டினியூஸா 24, 25, 26 அப்படி கண்டினியூஸா லீவ் இருக்கும். அதனால இங்க வந்து நாங்க செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இப்போ 23ஆம் தேதி முடிச்சுட்டு 24ஆம் தேதி, ஏன்னா அன்னைக்கு 1 o'clock பேங்க் முடிஞ்சதுனால நாங்க பணம் போடுறதுக்காக நான் போகல, இன்னொரு சிஸ்டர், நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் சிஸ்டர் நானும் பணத்தை எல்லாம் கவுண்ட் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துட்டு நாங்க வந்து கம்யூனிட்டிக்கு வந்துட்டோம். அப்ப இவங்க வந்து டிரைவர் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல, இந்த மாதிரி பேங்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பணத்தை எடுத்துட்டு பேக்ல வச்சுட்டு 2 பேருக்கும் இடையில அந்த பக்கம் ஒரு சிஸ்டர் உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் ஒரு சிஸ்டர் உட்காந்துருக்காங்க. நடுவுல வந்து பேக்ல அந்த பணத்தை வச்சுட்டு இவங்க வந்து நாட் ஈவன் ஹாஸ்பிட்டல்ல தாண்டல, கன் ஷாட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த விண்ட் ஸ்கிரீனை வந்து ஷூட் பண்ணிட்டு அவர் வந்து ஷூட் பண்ண உடனே கார் மூவ் ஆகல. அப்ப டிரைவர் வந்து வெளியில ஓடிட்டாப்ல. இப்ப சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க.
ஒருத்தவங்க வந்து பணத்தை தூக்கி போட பாக்குறாங்க, இன்னொருத்தர் வந்து பணத்தை கொடுக்க 2 பேரும் போராடிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் தட் மேன் வந்து கன்னு கொண்டு வந்து கழுத்துல வச்சுட்டாப்ல, அந்த சிஸ்டரோட கழுத்துல. அதனால அவங்க வந்து அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக பணத்தை தூக்கி வெளியில போட்டுட்டாங்க. பணத்தை தூக்கி வெளியில போட்ட உடனே அவங்க பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டாங்க. ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட்டா இருக்கு. இது பகல்ல பகல்ல காலையில 9 மணிக்கு நிறைய மக்கள் கூடி இருக்காங்க. மார்ச்சரிக்கு அன்னைக்கு வந்து 13 பாடி வந்து டிஸ்பேட்ச். நான் வந்து பாடி டிஸ்பேட்ச் பண்றதுல அங்க நிக்கிறேன். அப்போ வந்து அங்க நிறைய மக்கள் இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து மக்கள் வந்து கன் ஷாட் அப்படின்னு சொன்னா பயந்துக்குவாங்க. அதனால கன் ஷாட் பார்த்த உடனே அவங்க வந்து அந்த பணத்தை ஒதுங்கிட்டாங்க. சிஸ்டர் வந்து இது பண்ணிட்டாங்க. அந்த சிஸ்டருக்கு எப்படி இருந்திருக்குமே, அப்படியே கன்னு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா பயங்கர ஷாக்கா இருந்தது. உடனே ஆனா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிஷப் வந்தாங்க, அந்த நைரோபி டைசிஸ் பிஷப். உடனே கேள்விப்பட்ட உடனே பக்கத்துல வின்சென்ட் ஃபாதர்ஸ் இருந்தாங்க, அவங்க உடனே வந்தாங்க. வந்துட்டு அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க, நீங்க வந்து பயப்படாதீங்க, பணம் போயிடுச்சு, பணம் போயிட்டு போகுது, ஆனா வந்து நமக்கு உயிர் தான் முக்கியம், அதனால நம்மள உயிரோட விட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து யார்கிட்டையும் நீங்க சொல்லாதீங்க இவ்வளவு பணம் போயிடுச்சு இவ்வளவு பணம் போயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள ஷேரிங் இருக்கும். இப்ப வந்து திருடனும் கொண்டு போனவனும் போலீஸுக்கும் அவங்களுக்குள்ள ஷேரிங் இருக்கும். அதனால எவ்வளவு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால வந்து நீங்க வந்து அதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையாலுமே பெரிய ஒரு நிகழ்வு சிஸ்டர். அந்த சிஸ்டர் அதுக்கப்புறம் ரொம்ப பயந்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த சிஸ்டர் பணம் கூட எடுத்துட்டு போனாங்க. அக்கௌண்டன்ட் சிஸ்டர் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்தியாவுக்கே போயிட்டாங்க. அவராக முடியல. ஆமா, அவ்வளோ பெரிய இன்சிடென்ட். என்ன எங்களுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா கன் ஷாட்டில் வந்து கன் பாயிண்டில் வந்து அவங்களோட ஃபேஸ் வச்சுட்டு தலையில் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு செகண்ட் முடிஞ்சு இல்லைங்களா? அதே மாதிரி 2017 எனக்கு இது நடந்தது திரும்ப. உங்களுக்கு நடந்துச்சுங்களா? ஆமா. அது என்ன இன்சிடென்ட் சிஸ்டர்? நானும் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க அப்போ முன்னாடி இருந்தவங்க மாறி போயிட்டாங்க. 2வது இன்னொரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க வந்து நான் பார்மசியில் ட்ரக்ஸ் அடிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் விண்மலை இது மாதிரி 4 மணிக்கு நம்ம வந்து பேங்க்குக்கு போயிட்டு வந்துடுவோம், ஏன்னா 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஏன்னா நெக்ஸ்ட் டே பப்ளிக் ஹாலிடே வருது, அதனால போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் சொன்னேன் எனக்கு வேலை இருக்குது, யாரையாவது கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே சிஸ்டர் சொன்னாங்க, நீ வந்தால் பரவாயில்லையா இருக்கும்ப்பா, கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, உனக்கு தான் கடையெல்லாம் தெரியும், ஏன்னா இவங்க புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடையெல்லாம் உனக்கு தெரியும், அதனால நம்ம திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் சொன்னேன் ஓபியில் நான் தான் 4 o'clock நான் தான் வந்து அக்கௌண்டண்ட்டாக இருந்தேன், அதனால வந்து 4 o'clock வந்து பணம்லாம் நான் கலெக்ட் பண்ணுவேன், அதனால நான் பிள்ளைங்கிட்ட போய் சொல்லிட்டேன். ஓபிடியில் போய் அவுட் பேஷண்ட் பிளாக்ல போய் நான் சொல்லிட்டு வந்தேன், இது மாதிரி வந்து நான் பணத்தை வந்து ஆஃப்டர் 5 o'clock நான் வந்து வெளியில போறேன், நான் பேங்க்கு போறேன்னு சொல்லல, வெளியில போறேன், அதனால போயிட்டு வந்து நான் வந்து பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். பின்னாடி என்ன ஒரு ஆள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாப்புல, ஏன் நம்ம பின்னாடி வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாக்கெட் வந்து பேங்க் பண்ற பணத்தை பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன், அதனால அவர் என் பின்னாடியே வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டவுட்டாக தான் வந்தேன். வந்த உடனே நான் டிரைவர்கிட்ட சொன்னேன், கார் எடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் கார் இப்படி டோரை ஓப்பன் பண்ண உடனே பின்னாடி நான் உள்ள உக்காந்துட்டு கதவு சாத்துறேன், அது எனக்கு வெளியில இழுக்குது. அப்போ நான் உடனே பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர்கிட்ட கேட்டேன், ஷெர்லி ஏன் வந்து டோர் வந்து எனக்கு பின்னாடி யாரை இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு நான் சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ளேயே என் கழுத்துலையும் கண் வச்சுட்டாங்க, சிஸ்டர் கழுத்துலயும் கன் வச்சுட்டாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, நான் வந்து அதை ரிமூவ் பண்றதுக்காக பாக்குறேன், சிஸ்டர் சொல்றாங்க விண்மலர் மூவ் பண்ணாத, மூவ் பண்ணினா உன்னை சுற்றுவாங்க, மூவ் பண்ணாத அப்படின்னு. நான் டிரைவர் பார்த்தோன்னா டிரைவர் வந்து திரும்பி கண்ணு காட்டுறாப்புல, பணம் என் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஆள் வந்து பணத்தை எடுக்க சொன்னாப்புல. நான் கையில பர்ஸ்ல பணம் வச்சிருந்தேன், ஒரு 5,000, ஏன்னா திங்ஸ் வாங்குறதுக்காக. அப்புறம் அதுல போன் வச்சிருந்தேன், என்னோட மொபைல் போன் வச்சிருந்தேன், அப்புறம் வீட்டு கீ வச்சிருந்தேன், அப்புறம் ஒரு ரோசரி வச்சிருந்தேன். அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, அதை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கொடுக்காம போராடிட்டே இருக்கிறேன். அப்புறம் உடனே அவன் திரும்பி கண்ணு காட்டிட்டே இருக்கிறாப்புல. நான் அதை பாக்குறேன், இவர் யார் என்ன சொல்லிட்டு இருக்காரு. உடனே என் பாக்கெட்ல தான் பணம் இருக்கணும், அவன் பணத்தை எடுத்துட்டான். என் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை அவனே கைவிட்டு எடுத்துட்டான். அப்புறம் உடனே இந்த பர்ஸையும் பிடுங்கிட்டான். அதுக்கப்புறம் சிஸ்டர் சொல்லிட்டாங்க, சிஸ்டர் உடனே கொடுத்துட்டாங்க, அவங்க கையில இருந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க.
அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இதுவும் 3 o'clock மதியானம் மக்கள் பேஷண்ட்ஸ் எல்லாரும் அந்த பக்கம் நடமாடிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. அப்புறம் இவன் வந்து சரின்ட்டு அவன் பணத்தை எடுத்துட்டு ஓடுறான். நான் வந்து செக்யூரிட்டி கிட்ட சொல்றேன், பூங்குவா கேட் அப்படின்னு சொல்றேன், கதவு மூடு. அவன் உடனே நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு திரும்பி கன்ஷாட் பண்ணிட்டான். உடனே சிஸ்டர் என்னை பின்னாடி என்னை இழுத்துட்டாங்க. அந்த கன்ஷாட் வந்து காருக்கு போயிடுச்சு. சிஸ்டர் எவ்வளோ தைரியமா பண்ணியிருக்கிறீங்க, இல்லைன்னா உங்க மேலே பட்டிருக்கோம். ஆமாம், சிஸ்டர் இது பண்ணதுனால. அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து கஷ்டமா இருந்தது, ரொம்ப இது பண்ணாம. ஏன்னா என்னோட போன் போயிடுச்சு, என்னோட ஹவுஸ் கீ போயிடுச்சு. ரோசரி மட்டும் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க, மற்றதை அப்படியே பேக்கோட எடுத்துட்டு போயிட்டாங்க. இல்லை சிஸ்டர், எனக்கு என்னன்னா இப்பயும் கூட நான் வந்து யோசிக்கிறது என்னன்னா, நீங்கள் போனது வந்து காசு போயிருச்சு அப்படின்னு தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த கன் பாயிண்ட்ல என்னோட ஹெட் இருக்குது, ஒரு டிகர் பண்ணால் முடிஞ்சு போச்சு நான். ஆனால் அதுலேருந்து காப்பாற்றப்பட்டனே, அந்த பயத்திலேருந்து நீங்கள் போகலை. அந்த பயம் இல்லை, அது பயமா தெரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஐயோ நம்மள சுட்டுருப்பாங்கல்ல, நம்ம நேரம் அது ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது அவன் கேட்ட போகிறான், உங்களை திரும்பி பார்த்து உங்களை சொல்கிறான், அதுல தப்பிச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. அவனை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்றதுதான் என்னோட இது ஏமா இருந்துச்சு. என்ன காப்பாத்திக்கணும், அது பணம் போயிடுமே. ஏன்னா நாளைக்கு வந்து நாங்க வந்து பேஷண்ட் இதுக்கு வந்து பே பண்ணணும், ஸ்டாஃபுங்களுக்கு சேலரி பே பண்ணணும். அந்த காசு போயிடுமேன்றது தான் என்னோட மனநிலை இருந்துச்சு ஒழிய எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்ப காசை வந்து நீங்க காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு மெயின் எய்ம் தான். ஆமா, ரொம்ப தைரியமான சிஸ்டர் நீங்க. 2 தடவை கன் பாயிண்ட்ல நீங்க அனுபவப்பட்டிருக்கிறீங்க. ஒரு தடவை நேரடியா உங்க மேலேயே கண் வச்சுட்டாங்க, முன்னாடி இதை பார்த்துருக்கிறீங்க. ரியலி பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா சிஸ்டர். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட மறுபடியும் நீங்க இங்கே தான் இருக்கிறீங்க. உங்களுக்குலாம் பயம் இல்லை? எனக்கு வந்து எனக்கு இந்த மக்களை பிடிக்கும். ஏன்னா ஒரு சிம்பிளான மக்கள். அவங்களுக்கு வந்து அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா, என்கிட்ட பணம் இல்லை, நாங்க திருட்டுன்னு அதை சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட பணம் இல்லை, நான் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட பணம் இருக்குது, அதனால நான் எடுத்துக்கிட்டேன். அவங்களோட ஐடியா அப்படின்னா அது வந்து அவரோட சுய நினைவால அதுங்க செய்யல. ஏன்னா இது மாதிரி இந்த கன்சர்ட் பண்றவங்க, இந்த மாதிரி திருடுறவங்க எல்லாம் வந்து somewhat they will take some drugs. அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாதான். அந்த மாதிரி போதைப்பொருள் சாப்பிட்டுட்டு தான் வந்து பண்றாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் முறை லீவுக்கு போகும்போது இது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்டுல ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது எங்க அண்ணெல்லாம் சொன்னாங்க, நீ போக வேண்டாம், போதும், உனக்கு ஆசைக்கு மிஷினரியா போன போதும், இனிமே போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா எனக்கு வந்து ஸ்டில் எனக்கு வந்து இங்க வேலை செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, அவ்வளவுதான். எங்களுக்கே இருக்கு. முதல்ல அந்த சிஸ்டர் ஃபர்ஸ்ட் கன் ஷாட் சொல்லும்போது அந்த சிஸ்டர் வந்து திரும்ப போயிட்டாங்க அப்படின்னீங்க. உங்களுக்கு அதே நிலைமை தான் அது. ரெண்டாவது உங்களை பார்த்து சுட்டாங்க, அதில் தப்பிச்சிட்டீங்க. ஆனால் என்ன தப்பிச்சோ முளைச்சோன்னு சொல்லி போட்டு இந்தியாவுக்கு போயிடுவீங்கன்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் தைரியமா இல்லை, இந்த மக்கள்கிட்ட நான் வேலை செய்யணுமேன்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கு அழகாக சொன்னீங்க. இந்த மக்கள் அன்பான மக்கள், அந்த அன்பு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ரியலி ஒரு ஒண்டர்ஃபுல் சிஸ்டர். உங்கள் மாதிரி தைரியமான சிஸ்டர்ஸ் வந்து பார்க்க ரொம்ப அபூர்வம். அதனால் உங்களுடைய பணியை நான் வாழ்த்துறேன். அதே போல் வேறு ஏதாவது அனுபவங்கள் உங்ககிட்ட? அப்புறம் என்ன, நான் சிக்காயிட்டு திரும்பியும் கென்யா இதுக்கு போயிட்டு இந்தியா போயிட்டு திருப்பி இந்த 2வது ஹவுஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால 2020 கொரோனா சமயத்துல தான் we came and started. அது முடிச்சுட்டு இங்க வந்துட்டீங்க. இப்ப இது வந்து இப்ப இருக்கிற இடம் வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்கிறீங்க. புதுசா வந்து ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? அதே இப்ப பெரிய ஹாஸ்பிட்டல் இல்ல சிஸ்டர்? 25 பெட் ஹாஸ்பிட்டல், 25 பெட் இருக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கிறீங்க. அங்க இருந்து இங்க வந்துட்டு உங்க காங்கிரிகேஷனால கட்டுறீங்க. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். இப்ப நீங்க சொன்னீங்க கஷ்டமான தருணங்கள், ஒரு ஆபத்தான தருணங்கள் பற்றி சொன்னீங்க. என்னைக்காவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்களா? என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோமே அப்படின்ட்டு? இருக்கு. ஏன்னா நான் சிக்கானும் போது நான் 2020 இங்கே ஸ்டார்ட் பண்ணி 2022
ஐ பிகேம் வெரி சிக்கு. ஏன்னா அப்போதான் இந்த ஹவுஸ் வேலை முடியல, நான் வந்து 2020 வேலை முடியல. அப்போ கொரோனா சமயம் வேற, யாரும் வர முடியல, இது பண்ண முடியல. அந்த சமயத்தில் நாங்கள் வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த டைனிங் ஹாலில் தான் படுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே கட்டி நாங்கள் ஸ்டே பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா நாங்கள் புதுசாக இங்கே வந்த உடனே யாருமே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து புதுசு, எங்களுக்கு பாரிஸ் பிரிஸ்டியும் தெரியாது, மக்களையும் தெரியாது. அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இங்கே இருந்தது. வந்த புதுசில் இன்டர்நெட் கிடையாது, நமக்கு லைட் இல்லை, ஒன்றுமே பவர்லாம் அப்போ வாங்கலை, எங்களுக்கு எதுவுமே இல்லாதனால ரொம்ப ஏன்டா திரும்பி வந்தோம், பேசாமல் நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமோ. அந்த 1 year நான் வந்து இந்தியாவில் வந்தபோது நல்லா சந்தோஷமாக நல்லா ஜாலியாக இருந்துட்டு திரும்பி இங்கே வந்து ஏன்டா நான் அக்செப்ட் பண்ணோம், பேசாமல் நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு இருந்தது. அன்புள்ளங்களே, உண்மையாலுமே அந்த ஒரு டைனிங் ஹால் தான் சொன்னாங்க. ஒரு 10க்கு 12 இல்லை 15 தான் இருக்கும், அவ்வளோதான் இருந்துச்சு. அதுலேயே தான் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களே சமையல் சாப்பாடு மற்றது எல்லாமே. அதுக்கு வந்து எத்தனை வருஷம் இருந்த சிஸ்டர் அங்கே இருக்கும்போது? அதுக்கப்புறம் தான் இது மேலே கட்டினீங்க. 3 months நாங்கள் எடுத்துட்டோம். 3 மாதம் அங்கேயே இருந்திருக்காங்க. கரண்ட் கிடையாது, எந்த மக்கள் எல்லாம் புது மக்கள், அதே போல் பக்கத்தில் வீடுகளெல்லாம் இல்லை கொஞ்சம். அதே போல் நாங்கள் வரும்போதே இந்த ரோடு வந்து சேராக தான் இருந்துச்சு, மெயின் ரோடு மட்டும்தான் இருக்குது. அந்த மெயின் ரோட்லேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும். அந்த 1.5 கிலோமீட்டர் வரும்பொழுது சேரு தான். மழையெல்லாம் வந்துச்சுன்னா நடக்கிறது கூட கஷ்டம்தான், அவ்வளோ இது. கம்பூட் கூட தான் நடக்கணும். கம்பூட்னா கம்பூட்டு பூட், சரி, பூட் போட்டு தான் நடக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட இதில் வந்து ஸ்டே பண்ணி இன்னைக்கு தான் வந்து மேலே ஒரு இது கட்டியிருக்காங்க, பக்கத்தில் ஒரு சேப்பல் கட்டியிருக்கிறாங்க, ஒரு சின்ன சின்ன ரூம் கட்டியிருக்கிறாங்க. அந்த அங்கே தான் சிஸ்டர்ஸும் வந்து தங்கி ஃபார்மேஷன் ஹவுஸாக வச்சுருக்கிறாங்க. உண்மையுமே பாராட்டணும் சிஸ்டர், உங்களோட செகண்ட் டைம் வந்து இந்த கஷ்டங்கள் மத்தியிலும் இல்லை நான் பணி புரிகிறேன்னு சொல்லி பணி இவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கிறீங்க. உண்மையாலுமே கடவுள் நிறைவான ஆசிரியர் தந்திருக்கு அவங்களுக்கு, அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அப்புறம் நாங்கள் 3 months எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பணி செய்யறதுக்கு எங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பக்கத்தில் வில்லேஜுக்கெலாம் போக ஆரம்பித்தோம். பக்கத்தில் நாங்கள் வந்த புதுசில் இங்கே வந்து நிறைய வீடுகள்லாம் கிடையாது, அங்கங்கே அப்படி ஒரு வீடு 2 வீடு அப்படி தான் இருக்கும். அதனால் நாங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நாங்கள் 3 பேரும் காலையில் சமைச்சு வச்சுட்டு இங்கே வந்து பூசைக்கு நாங்கள் வந்து அப்போ எங்களுக்கு வெஹிக்கல் கூட கிடையாது, இங்கேருந்து நாங்கள் நடந்து போவோம். இங்கேருந்து நீங்கள் வந்தீங்க மெயின் ரோட்டுக்கு வந்தீங்களா, அங்கே போனால் தான் எங்களுக்கு வந்து மெட்டாட்டோ கிடைக்கும். அந்த வண்டி, அந்த பஸ், இங்க உள்ள பஸ், அதுக்கு மெட்டாட்டோ கிடைக்கும். அப்படி நாங்க 1 வாரம் நடந்து தான் போயிட்டு இருந்தோம். அங்க அங்கிருந்து அப்புறம் இன்னொரு பஸ், ஒரு மெட்டாட்டோ எடுத்து திருப்பி அங்கிருந்து ஒரு 10 நிமிஷம் நடக்கணும். ஏன்னா நாங்க 7 o'clock மாசுக்கு 6 o'clock இங்க கிளம்பிடுவோம். 1 மணி நேரம் ஆகும். ஆமா, இல்ல நாங்க நடந்து போறதுனால டைம் எடுக்கும். அதனால அங்கிருந்து அப்புறம் எனக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால என்னால முடியல. அப்ப நாங்க எங்க ப்ரொவின்சியல் கிட்ட சொன்னோம், இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எனக்கு பூசிக்கு போறதெல்லாம் வந்து ரொம்ப அப்ப வந்து எங்களுக்கு இது பாரிஷ் ஆகல. இங்க இருந்து ஒரு 20 minutes டிரைவ் போனாதான் பாரிஷ் இருக்கு, அங்கதான் பூசிக்கு போகணும், டெய்லி பூசிக்கு போயிட்டு வரணும். அப்புறம் இங்கேயே பக்கத்துலயே உங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க வண்டி வச்சிருந்தாங்க, அவங்க கிட்ட சொன்னோம், டெய்லி எங்களுக்கு இதுக்கு மாசுக்கு மட்டும் கூட்டிட்டு போனோம்னா எவ்வளவு காசு அப்படின்னா 200 shilling அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நாங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு 200 shillingக்கு டெய்லி பூசிக்கு போயிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு பூசிக்கு வசதி இல்லை. அப்புறம் டெபர்னாக்கல் இல்ல, கோயிலுக்கு ஜபம் சொல்றதுக்கு நற்கரணை இல்லை. ஏன்னா அதே அந்த டைனிங் ஹால்லே தான் நாங்க ஜபம் சொல்லுவோம், அங்கேயே தான் படுத்துக்குவோம், அங்கேயே தான் சாப்பிடுறதும் அங்கேயே தான். அதுக்கப்புறம் மார்ச் நவம்பர்ல we thought of we will start one dispensary ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஏன்னா அவங்க சிஸ்டர் வந்து நர்ஸு, நான் வந்து லேப் டெக்னீஷியன், இன்னொரு சிஸ்டர் வந்து வயசானவங்க இருந்தாங்க, சிஸ்டர் ஹேலன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அக்கௌண்டன்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து ப்ரோன்சியல் கிட்ட சொன்னோம், இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு டிஸ்பென்சரி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு இடம் இல்லை. அதனால என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு வாடகை வீடு எடுத்தோம். ஒரு 2 room வாடகை வீடு எடுத்து அதில் நாங்கள் பார்ட்டிஷன் பண்ணி அங்கே டிஸ்பென்சரி ஆரம்பித்தோம். வாடகை வீட்டில்
ஒரு டிஸ்பென்சரி ஆரம்பிச்சிங்க. ஆமா, இன்னும் அந்த வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். நாங்கள் அங்கே தான் டிஸ்பென்சரி இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். கண்டிப்பாக. அங்கே தான் வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் எங்களுக்கு ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் வந்து ப்ராவின்ஸில் ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் டிஸ்பென்சரி ஆரம்பித்து அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலையை செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மக்களும் பழக ஆரம்பித்தாங்க. அவங்களும் வந்து சிலவங்க எங்களை விசிட் பண்ணாங்கன்னா ஒரு பாக்கெட்டு மில்க்கு, அது மாதிரி பிரெட்டு அப்படி கொண்டு கொடுத்துட்டு போவாங்க, கொண்டு கொடுப்பாங்க. அதனால மக்களும் நல்லா பழக ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. அப்புறம் பேஷண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அதில் தான் எங்களுக்கு லைவ்லிஹுட் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஐ பிகேம் வெரி சிக். 22ல் ரொம்ப சிக் ஆகிட்டேன். இங்கே வந்து நடந்து போயிட்டு வர்றது, இது மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அது மாதிரி பார்த்ததில் எனக்கு ரொம்ப பேக் பெயின் வந்து, அப்புறம் எனக்கு லிவர் சோசிஸ் வந்து ரொம்ப சிக்காகி நான் வந்து இந்தியா போயிட்டேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அங்கே சென்ட் ஜான்ஸில் ஒரு 3 months ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். பெங்களூரில் சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜில் எங்கள் பிரதர் இடத்துல தங்கிட்டு அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் டிசம்பரில் தான் நான் வந்து திருப்பியும் ஐ வென்ட் டு ப்ராவின்ஸ், தஞ்சாவூர் ப்ராவின்ஸ்க்கு போயிட்டேன். அப்புறம் 2022-3ல் 1 year அங்கே திருப்பியும் அவர் லேடியில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து 24ல் செப்டம்பரில் இங்கே வந்தேன். இப்போ 3 தடவை படையெடுத்திருக்கிறீங்க. உண்மையாலுமே சிஸ்டர் பாராட்டணும். தொடர்ந்து இந்த மிஷனில் நான் இருக்கணும், இங்கே நான் பணி புரியணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்துட்டே இருக்கிறீங்க. அப்படின்னா இது வந்து இந்த சம்டம் வந்து நான் வர்றதுக்கு விருப்பப்படலை. இருந்தாலும் ப்ரௌன்ஷியல் என்னை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. சரி, கடவுளோட பணி. எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அப்பா இப்போ இல்லை, இருந்தாலும் எங்கள் அப்பா சொன்னாங்க, சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு நிலத்துல ஒரு கால் வைக்கிறதா இருந்தால் நீ போகாத. உன்னோட பணி வந்து எங்கே வந்து செய்யணும்னு இருக்கோ, கடவுளுக்கு விருப்பம் இருக்கோ அங்கே தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து எங்கள் அப்பாவுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றத்துக்காக வந்தேன். என்னோட விருப்பம் இல்லைனாலும் என்னோட அப்பாவுக்காக நான் வந்தேன் 2வது பணி செய்யறதுக்கு. கடவுள் வந்து யாரோ ஒருத்தர் மூலமாக தான் எல்லாத்தையும் உணர்த்துவார் அவரோட திட்டத்தை. ஒருவேளை கடவுள் உங்களுடைய அப்பாவுடைய வார்த்தையினால தான் உங்களுக்குன்னு சொல்லி கடவுள் ஒரு பெரிய திட்டம் வச்சுருப்பார். நீங்கள் பாருங்கள், இங்கே வந்த உடனே பெரிய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் உங்களை வச்சு பண்ணணும்னு சொல்லி கடவுளோட திட்டம். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை பணிகளில் செஞ்சிட்ருக்கிறதுக்கு. அதே போல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் இங்கே இருக்கும்போது நான் ரொம்ப சாதித்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இதை என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக SMMI எங்களுக்கு வந்து ஒரு இடம் வாங்கி இந்த கண்ட்ரியில் எங்களுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து அது நாங்கள் August 14th ஓப்பன் பண்ணது தான் எனக்கு வந்து மறக்க முடியாத நிகழ்வு. அன்பு உள்ளங்களே, நிறையா காரியங்களை கற்றுக்கிட்டோம், இல்லை நிறைய சொன்னாங்க. நேரம் ஆகிட்டுருக்கு. வாங்க அடுத்த வாரம் இன்னும் அதிகமான காரியங்களை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.